அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் ராசி அல்லது மீன லக்னத்திற்கு இந்த செவ்வாய் கன்னியில இருக்கு. ஜூலை 28ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் பயிற்சியாகி கன்னியில இருக்கு. இந்த செவ்வாய் பயிற்சியால் எங்கே, எதில், எப்போது, யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு மீன ராசியா இருந்து வேற லக்னமா இருந்தாலும் சரி, அல்லது மீன லக்னமா இருந்து வேற ராசியா இருந்தாலும் இந்த பதிவு உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கன்னியில செவ்வாய் இருக்கு. இந்த செவ்வாய் ஒரு 45 நாளுக்கு ஒரு முறை ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசிக்கு போகும். சில சமயங்கள்ல 6 மாதம் கூட ஒரே ராசியில இருக்கும். இந்த முறை ஜூலை 28ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 13ஆம் தேதி வரலும் கன்னியில இருக்கு. கன்னியில செவ்வாய் இது பாதிப்பை ஏற்படுத்துமா மீனம் ராசி அல்லது மீன லக்னத்திற்கு என்றால், லக்னம் அல்லது ராசிக்கு 7ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கு. அதாவது தனம், குடும்பம், வாக்குஸ்தானாதிபதி 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கு. இதனால பெரிய பாதிப்பு கிடையாது. ஆனா இங்க சனி ராசியில் இருக்கு பாத்தீங்களா. ராசியில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்று இந்த சனியோட பார்வை செவ்வாய்க்கு இருக்கு. அதுதான் பிரச்சனையே. அப்போ கொஞ்சம் கவனமா தான் இருந்தாகணும். சில விஷயங்கள்லாம் எந்தெந்த விஷயங்கள்ல அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். மீனம் ராசியாக நீங்க இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிஷப ராசி அல்லது கன்னி ராசி அல்லது துலாம் ராசி அல்லது சிம்ம ராசி அல்லது கும்ப ராசி, இவர்களுடன் திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அல்லது ஒரு காதல் இருக்கீங்க, இவர்களோட நட்பு போயிட்டு இருக்கு. ராசிகள்ல ஒருத்தர் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில வாழ்க்கை துணைவராக இருக்கிறாரு அப்படின்னாக்க அவர்களுடன் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். அதாவது இவங்களோட மனஸ்தாபங்கள்லாம் போகும். சப்போஸ் உங்க வாழ்க்கை துணைவர் கன்னி ராசியாக இருக்காங்கன்னாக்க இந்த நேரத்துல கணவன் மனைவிக்குள் ஒரு மன ஒற்றுமை இல்லாமல் சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பொதுவாகவே ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் வரும்போது, ராசியில சனி இருக்கும்போது அது ஒரு தோஷத்தை ஏற்படுத்தும், கலஸ்தரத்தை பாதிக்கும். அந்த வகையில திருமண வாழ்க்கையில பிரிந்து இருக்கிறது, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாம இருக்கிறது, ஒரே வீட்டுல இருந்தா கூட தாம்பத்தியம் இல்லாம அந்யோன்யமா இல்லாம இருக்கிறது போன்றவை ஏற்படும். சப்போஸ் உங்க வாழ்க்கை துணைவர் ரிஷபராசி அல்லது உங்க காதலன் அல்லது காதலி ரிஷபராசி, சிம்ம ராசி அல்லது துலாம் ராசியில் இருக்காங்க அல்லது கும்ப ராசியாக இருக்கிறாங்க அப்படின்னாலையும் அவர்களுடன் உங்களுக்கு ஒரு மன வருத்தங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கும். அதே உங்களுக்கு சரியான பொருத்தம் இருக்கு, ஜாதக பொருத்தம் இருக்குன்னாக்க பிரியாம ஒரே வீட்டுல இருந்தா கூட அவர்களுக்கு, அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கிறது, அல்லது உங்க நண்பர் அல்லது உங்க காதலன் அல்லது காதலியுடன் சற்று கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கிறது போன்றவை ஏற்படும். பொருத்தம் இருந்தாக. பொருத்தம் இல்ல, இந்த ராசிக்காரர்களோடு எனக்கு திருமண வாழ்க்கை அமைந்து விட்டது அப்படின்னா என்ன ஆகும்? பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அப்படி பிரிந்திருக்கும் போது ஒரு மன அழுத்தத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும் மீனராசி. இப்போ மீனராசிக்கு நீங்க சந்திக்கக்கூடிய நபர்களால உங்களுக்கு மன வருத்தங்கள், டென்ஷன்கள் தான் இப்ப இருந்துகிட்டு இருக்கும். ஆனா தொழில் இப்ப 4ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை, இது 10ஆம் பாவகத்தை பாக்குறதுனால தொழில் ரீதியாக பாசிட்டிவ் தான். அதே போல இந்த சனியும் செவ்வாயும் சமசப்தமா பார்த்துக்கிறதும் தொழில் ரீதியாக பாசிட்டிவ் தான். அதாவது சுறுசுறுப்பாக கொஞ்சம் செயல்படுவீங்க, வேகமாக செயல்படுவீங்க, வேலை தேடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். சப்போஸ் சில பேருக்கெல்லாம் சொல்றேன், வேலையில டென்ஷன் இருக்கு, அதனால வேலையை விட்டுட்டேன்றவங்க வேலை தேடுவீங்க, அதனால புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். வேலையில ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நேம் அண்ட் ஃபேமும் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதாவது மற்றவங்களோட ஒரு ஸ்டெப் உயர்வாதான் இருப்பீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. இந்த நேரத்துல சில பேருக்கு ரெகக்னிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. சில பேர் பாத்தீங்கன்னா கூட்டு தொழிலை விட்டுட்டு விலகி சொந்தமா ஆரம்பிக்கிறதோ அல்லது வேற ஒரு வேலைக்கு போறதோ போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் சில பேருக்கெல்லாம் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் மேக்சிமம் கூடுதலாகவே வரும். அதே சமயத்துல இந்த காலகட்டத்துல விரயங்களும் ஏற்படும். இந்த சனி ராசியில் இருக்கிறதுனால விரயங்களும் ஏற்படும். உடல்நலம் சம்பந்தமாக உடல்நல தொந்தரவு, பாதிப்பு, அதனால ஒரு மன அழுத்தம், டென்ஷன்லாம் இருக்கும். அதற்கே கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ்னால செலவுகள் ஏற்படும். கடனுக்கு திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கடனை ரீபேமெண்ட் பண்ணுவீங்க. அந்த வகையில கையிருப்பும் கரையும்.
2 குடியவன் தன் வீட்டிற்கு 6ஆம் பாவகமாக வரக்கூடிய 7ஆம் இடத்துல இருந்து சனி பார்வையில் இருக்கிறதுனால சில பேருக்கு கடனுடைய அழுத்தம், அதனால கடனை ரீபேமெண்ட் பண்றது, புதிய கடன் வாங்கி பழைய கடனை கட்டுறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே சமயத்துல உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பணமும் வரும். பணம் ஏதோ ஒரு வகையில வந்தாலையும் ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்துல. இப்ப கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு பதிவுல சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அதாவது எல்லாருக்கும் இது பொருந்துமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா விதி விலக்குகளும் இருப்பீங்க. உங்க ஜாதகப்படி நல்ல பொருத்தம் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஒரே வீட்டுலதான் இருப்பீங்க. கணவன் மனைவி ஒரே வீட்டுலதான் இருப்பீங்க. வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல தொந்தரவு, பாதிப்பு போன்றவை இந்த டியூரேஷன்ல அப் டு செப்டம்பர் 13ஆம் தேதிக்குள்ள ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது வாழ்க்கை துணைவர் டென்ஷனா பேசினாலும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையா போறதுனால எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதாவது பெரிய அளவுக்கு கான்ட்ரவர்ஷியல் இல்லாம இருக்கும் பொருத்தம் இருந்தாக. பொருத்தம் இல்லாதவர்களுக்கு தான் நான் சொன்ன மாதிரி இந்த ராசிகள்ல உங்க வாழ்க்கை துணைவர் இருக்காங்க அப்படின்னாக ரிஷபம், கன்னி, சிம்மம், துலாம், கும்பம் இந்த ராசிகள்ல உங்களுக்கு வாழ்க்கை துணைவர் இருக்காங்கன்னா அவங்களால உங்களுக்கு டென்ஷன், மன வருத்தம், பிரிந்திருக்கிறது போன்றவை ஏற்படும். அதே சமயத்துல உங்களுக்கு உதவக்கூடியவர்களாக யார் இருப்பாங்க இந்த நேரத்துல அப்படின்னாக்க அதே ரிஷப ராசியில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பாங்க. கடக ராசி, விருச்சிக ராசி, கன்னி ராசி, மகரம் ராசி இந்த ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது விதிவிலக்கா ஒரு சில பேர் வேற ராசியிலும் இருப்பாங்க, தனுசுல இருப்பாங்க, மிதுனத்திலையும் இருப்பாங்க. ஆனா மேக்சிமம் பாத்தீங்கன்னா கன்னி ராசி உங்க நட்பாவோ, உறவாவோ, அல்லது காதலனாகவோ, அல்லது காதலியாகவோ, அல்லது வாழ்க்கை துணைவராகவோ இருப்பார்கள். அதே போலதான் ரிஷப ராசியில, கடகம் ராசியில, அதே போல விருச்சிகம் ராசியில, மகரம் ராசியில இந்த ராசிக்காரர்கள் உங்களை சுத்தி இருக்காங்கன்னா அவங்களால ஆதாயமும் வரும், அவங்களால சில மன வருத்தங்களும் வரும். அதே தான் நான் சொல்ல வருது. அப்போ அவங்கள நீங்க கொஞ்சம் டேக் கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல இப்ப தாய் தந்தை இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, இந்த ராசிகள்ல இருக்காங்கன்னாக்க அவங்களுக்கு நீங்க கூடுதலா கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க உடல்நல தொந்தரவு, பாதிப்புகள் ஏற்பட்டு அதற்கு நீங்க மருத்துவ செலவு செய்யற மாதிரி இருக்கும். அவங்கள நீங்க டேக் கேர் எடுக்கிற மாதிரிதான் இருக்கும். தாய் தந்தை இருக்கிறாங்க அல்லது பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னாக்க சில நேரங்கள்ல திருமண வாழ்க்கையில மட்டும்தான் பொருத்தம் இல்லாம இப்ப நான் சொன்ன மாதிரி ரிஷபமோ அல்லது கன்னியோ, என்ன சமசப்தம ராசி கன்னி, அதே போல துலாம் உங்களுக்கு அட்டமஸ்தானத்துல வருது, அதனால சஷ்டகம் அதுவாகவோ, அல்லது கும்பராசி அதுவும் சஷ்டகமா வருது. இந்த ராசிகள்ல உங்களுடைய திருமண வாழ்க்கை இருக்கு, அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அல்லது காதலனாவோ காதலியாவோ இருக்கீங்கன்னா தான் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் அவர்களால ஏற்படும். மற்ற ராசிகள்ல இருக்கு உறவுகள் இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களால உங்களுக்கு நன்மையும் உண்டு, சில மன வருத்தங்களும் உண்டு இந்த காலகட்டத்துல. ஏன்னா இந்த ஜென்ம சனி உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். அதாவது நீங்க சந்திக்கக்கூடிய நபர்களால ஒரு ஆதாயமே இருந்தா கூட அவங்களாலேயே சில பிரச்சனைகளும் உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும். சோ அப்போ ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அதே போல இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இந்த ஒரு செப்டம்பர் 13ஆம் தேதி வரல வரன் பாக்குறீங்கன்னா வரன் அமையாம இருக்கும். திருமணத்திற்கு முயற்சி பண்ணும் போது திருமண பந்தங்கள் அமையாம இருக்கும். குடும்பத்தை விட்டு சற்று விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சில பேருக்கு. மேலும் உங்களுக்கு 9 குறிவன் 7ஆம் இடத்துல இருந்து சனியோட பார்வையில் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்தீங்க. சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள், பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். இந்த நேரத்துல எந்த முடிவும் எடுக்காம அதை போஸ்ட்போன் பண்ணுங்க. வழக்குகள் இருக்கீங்க அப்படின்னா கூட வழக்குகள்ல தீர்ப்பு வராம பாத்துங்க. அதாவது இந்த நேரத்துல புதிய வழக்குக்கு போக வேண்டாம். ஆல்ரெடி வழக்குல இருக்கிறீங்க, சொத்து சம்பந்தமான வழக்கா இருந்தாலும் சரி, டிவோர்ஸ் கேஸா இருந்தாலும் அது இந்த நேரத்துல கொஞ்சம் டிராக் ஆயிட்டு தான் இருக்கும், சக்சஸ் ஆகாத மாதிரி தெரியும். பட் செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பாசிட்டிவா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சகோதர வழி உறவு நிலை சரியா இருக்காது, கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் நீங்க போற மாதிரி இருக்கும், பொறுமையா தான் இருந்தாகணும். இப்போ பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தியும் இதை டிட்டர்மைன் பண்ணும். மீனம் ராசியில புரட்டாதி 4ஆம் பாதம் இருக்கும், உத்திரட்டாதி 4 பாதங்களும் இருக்கும், ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களும் இருக்கும். இப்போ ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எடுத்த உடனே புதன் தசை. இந்த புதன் தசை நடக்கக்கூடியவர்கள் புதன் புக்தியாக இருக்கு அப்படின்னாக்க உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. புதன் தசையில சனி புக்தி நடக்கிறவங்க படிப்புல கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும். புதன் தசையில சனி புக்தி நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க.
கேது தசை நடக்கக்கூடியவர்கள், கேது தசையில கேது புக்தி, கேது தசையில சனி புக்தி, கேது தசையில ராகு புக்தி நடக்கக்கூடியவர்கள் இந்த நேரத்துல கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். கொஞ்சம் நீங்க கொஞ்சம் இறை வழிபாடு ஃபாலோ பண்ணீங்கன்னா, விநாயகர் வழிபாடு ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு நிவர்த்தியும் உண்டு. கற்பக விநாயகர், அதாவது பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அரச மருத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமையில. அடுத்தது சுக்கிர தசையில, இந்த சுக்கிர தசை நடக்கக்கூடியவர்கள், சுக்கிர புக்தியே நடக்குதுன்னா இந்த காதல், நட்பு போன்ற விஷயத்துல கொஞ்சம் மன அழுத்தங்கள் வரும். கல்வியில கொஞ்சம் ஆவரேஜா படிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். சோ எதிர்பாலினர் உறவால சில நேரங்கள்ல பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் இந்த சுக்கிர தசை, சுக்கிர புக்தி நடக்கிறவங்களுக்கு ஏற்படும். அதே போல சுக்கிர தசையில சூரிய புக்தி நடக்கிறவங்க, சுக்கிர தசையில செவ்வாய் புக்தி நடக்கிறவங்க, சுக்கிர தசையில சனி புக்தி நடக்கிறவங்க, இவங்க மட்டும் பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமா இருங்க. சில பேருக்கு கடன் அழுத்தங்கள் ஏற்படும். சில பேருக்கு இந்த வம்பு வழக்கு தேவையில்லாம பேசும்போது மற்றவங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தி அவாய்ட் பண்றது நல்லது. நெக்ஸ்ட் வந்து சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு சனி புக்தி, செவ்வாய் புக்தியில இருக்கிறீங்கன்னாக நீங்க இந்த நேரத்துல கவனமா இருக்கணும். அடுத்தது செவ்வாய் தசை நடக்கக்கூடியவர்கள் செவ்வாய் புக்தி, அதே போல சனி தசை நடக்கக்கூடியவர்களுக்கு சனி தசையில சனி புக்தியோ, சனி தசையில ராகு புக்தியோ நடப்பவர்கள், குரு தசை நடக்கிறவங்களுக்கு குரு தசையில ராகு புக்தி, குரு தசையில சனி புக்தி நடக்கிறவங்க நீங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திர தசைனாலையும் சனி புக்தி, சந்திர தசையில செவ்வாய் புக்தி நடப்பவர்களும் நீங்க வந்து கவனமாக இருக்க வேண்டும். அதாவது எல்லாரையுமே ஜென்மசனி பாதிச்சிருது இல்ல, ஆனா ஒரு சின்ன பாதிப்பாவது கொடுக்காம இந்த ஜென்மசனி போறதும் இல்லை. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த நேரத்துல வந்து பொறுமை அவசியம். அதுதான் நம்ம ஏற்கனவே இந்த மாத பலன்ல சொன்ன மாதிரி பொறுமை, நிதானம் இவற்றை கடைபிடித்து முறையாக ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இறை வழிபாடை ஃபாலோ பண்ணாவே நிச்சயமா எந்த பெரிய ஆபத்தும் வராது. இருக்கிறதுக்கு நம்ம வாழ கத்துக்கிட்டா போதும். பேராசைப்படும் போதுதான் பெரிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சனி பகவானால் வருது. மற்றபடி இருக்கிற வாழ்க்கைய அழகா வாழ்ந்தாவே நிம்மதியாக இருக்க முடியும். சந்திக்கக்கூடியவர்களால் உங்களுக்கு டென்ஷன் வருதுன்னா அவங்க கிட்ட அவங்கள புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கவனமா இருக்கணும். இவ்வளவுதான். ஜென்ம சனி காலகட்டத்துல செவ்வாயும் 7ஆம் இடத்துல இருந்து சனியை பாக்குறதுனால திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க. அப்படி போக முடியாதவங்க வீட்டுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்றீங்கன்னாக்க அங்க நவகிரகங்கள் இருக்கும். நவகிரக வழிபாடு குறிப்பா சனிக்கிழமை போங்க. சனிக்கிழமையில சனி பகவானுடைய சிலைக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு நல்லெண்ணெய் தீபமோ எள்ளு தீபமோ போட்டு ஒரு 9 சுத்து சுத்திட்டு வாங்க. தான தர்மங்கள் செய்யறீங்கன்னா இந்த அசுப விரயங்கள்லாம் குறையும். குறிப்பா வந்து பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது தேவைப்படுபவர்களுக்கு நீங்க உதவி செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னாக்க உணவு தானமோ ஆடை தானமோ செய்யறீங்க, ஏதாவது ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா கூட ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த நன்மை உங்களை தேடி வரும். பெரிய அளவுக்கு சனி பகவானால் பாதிப்பு இல்லாமல், அதாவது இந்த ஜென்ம சனியின் பாதிப்பு இல்லாமல் நீங்க நல்லாவே இருக்கலாம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.